இந்த தமிழ் சொற்கள் வந்து இந்த தமிழ் நூல்களில் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த நூல்கள்லையும் இருக்காது. வேளாண்மை, கலித்தொகை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ வேளாண்மை செஞ்சோம்னா நம்மளுக்கு ராகி கம்பு கிடைக்கும். அப்போது நம்ம அதை களி செய்வோம் இல்லையா, அப்போ களி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கலித்தொகை, வேளாண்மை. உழவர், நற்றிணை, நல்லவங்க நம்மளுக்கு பயிர்களெல்லாம் விளைவிச்சு தராங்க. வெல்லம், பதிற்றுப்பத்து. இந்த பாக்ஸில் எழுதியிருக்கிறது வந்து அந்த நூல்களில் மட்டும்தான் வரும், வேறு எந்த நூல்கள்லேயும் வராது. வெல்லம், பதிற்றுப்பத்து. உலகம், திருமுருகாற்றுப்படை. முருகர் வந்து உலகத்தை சுற்றி வந்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊர், அகத்திணை இயல். ஊர், அகத்திணை இயல். தொல்காப்பியம், அகத்திணை இயல். அன்பு, களவியல். தொல்காப்பியம் களவியல். மகிழ்ச்சி, தொல்காப்பியம் கற்பியல். புகழ், தொல்காப்பியம் வேற்றுமையியல். அதாவது நம்ம மற்றவங்க தான் நம்மளை புகழ்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செல், தொல்காப்பியம் புறத்திணையியல். இப்போ உடல் வந்து செல்களால் ஆனது, அதே மாதிரி நம்ம எல்லா பொருளும் செல்களால் ஆனதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. பார், பெரும்பானாற்றுப்படை. முடி, தொல்காப்பியம் வினையியல். இப்போ செய்து முடி, இந்த வேலையை செஞ்சு முடி அப்படிங்கிறோம். வினைனா என்ன, செயல் தானே, அதை தான் வந்து அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.